வணக்கம் உறவுகளே, நம்ம எளிமையான கிச்சனை தான் நான் இன்றைக்கி உங்களோட ஷேர் பண்ண போகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம தூங்கி எழுந்து வந்ததுமே பார்த்திங்கன்னா திருப்பதி பெருமாளை தாயாரோடு நான் மாட்டி வச்சுருக்கேன் பாருங்கள். எழுந்து வந்ததும் நம்ம அவரை தான் பார்க்குற மாதிரி இருக்கும். ரொம்ப ரொம்ப சிம்பிளாக எளிமையாக தாங்க இருக்கும் நம்ம வீட்டு கிச்சன். ரொம்ப சின்ன கிச்சனும் கூட. பார்த்திங்கன்னா நான் அங்கேயே அடுப்பு பக்கத்தில் அன்னபூரணி தாயார் வச்சுருப்பேன். நீங்கள் நிறைய வீடியோஸில் பார்த்துருப்பீங்க. என்னால் முடிஞ்ச அளவுக்கு எவ்வளோவுக்கு எவ்வளோ நான் க்ளீனாக வச்சுக்க முடியுமோ அவ்வளோக்கு அவ்வளோ நம்ம கிச்சன் எப்போவுமே நீட் அண்ட் க்ளீனாக இருக்குங்க. பக்கத்துலேயே மிக்ஸி வச்சுருக்கேன். அது பக்கத்தில் பார்த்திங்கன்னா ஃப்ரிட்ஜ் இருக்கும். அவ்வளோதாங்க. இந்த சைடு பார்த்திங்கன்னா நான் ஆல்ரெடி காட்டியிருப்பேன். க்ரோசரி ஐட்டம்ஸ் ஃபுல்லாக இந்த பக்கம் அடுக்கி வச்சுருப்பேன். இந்த பக்கம் தேவையான பொருட்கள் வச்சுருப்பேன். 2-3 ஷெல்ஃபு மட்டும் பூஜைக்காக நான் ஒதுக்கி வச்சுருப்பேங்க. நான் பெரியவங்க சொல்லுவாங்க சாமி ஃபோட்டோவுக்கு மேலே வெயிட் வைக்கக்கூடாதுன்னு. ஆனால் நமக்கு வேறு இடம் இல்லை இல்லைங்களா, அதனால் நான் இந்த மாதிரி வச்சுருக்கேங்க. ஏன்னா வாடகை வீடுன்றதுனால நம்ம வேறு ஆல்ட்ரும் பண்ண முடியாது. அதனால் இருக்கிற இடத்துக்கு ஏற்ற மாதிரி நான் ஒரு 7 வருஷமாக இப்படி தாங்க வச்சுருக்கேன். பரவாயில்ல, நல்லா தான் இருக்குது. இவ்வளோதாங்க நம்ம சின்ன எளிமையான கிச்சன் தான் உங்களோட நான் ஷேர் பண்ணணும்னு நினச்சேன். என்னுடைய பூஜை ஷெல்ஃபும் என்னுடைய கிச்சன் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.